ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷு குட்டியும் காணாமல் போயிடுறாங்க. கண்டிப்பாக நம்ம வெண்பாவை கடத்தினா அதே கேங் தான் ஐஷுவையும் கடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஆமாங்க, அப்படி தான் இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போது மல்லியும் சரி விஜயும் சரி ஏசி ஆஃபீஸ் வரையும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அந்த ஆட்டோக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு ஒரு வீட்டான போய் இறக்கி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீட்டான போனால் யாருமே இல்லை, எல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அதாவது இந்த குடோனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அந்த லேடியும் அந்த பொம்பளையும் அந்த ரவுடிங்களும். அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி இருப்பாங்க? எந்த ஒரு க்ளூவும் இல்லாமல் இப்போ வந்து போலீஸே அமைதியாக இருக்குது. விஜய் வந்து தீபனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன தீபன் என்ன ஆச்சு? கரெக்டாக என் பொண்ணு தொலைஞ்சி 18 மணி நேரம் ஆகுது, என்னால் வீட்டில் எப்படி இருக்க முடியும்? எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தீபன் சொல்கிறாரு, விஜய் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் வந்து எந்த ஒரு க்ளூவும் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்க முடியும் போலீஸால் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இப்படி சொன்னால் எப்படி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தீபன், தீபிகா, அப்புறம் ஐஷுக்குட்டி 3 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது கார் வந்து ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுது. முன்னாடி வந்து பார்த்துட்ருக்குறாரு, என்ஜினை பார்த்துட்ருக்குறாரு. தீபிகாவும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. உடனே தீபிகா சொல்கிறாங்க, பொண்டாட்டியும் பிள்ளையையும் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது கார் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் உள்ள டோரை திறந்து உள்ளே பார்க்கும்போது ஐஷுவை காணும். ஐஷுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபன் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போட்டெல்லாம் காமிச்சு பார்த்தீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே கிடைக்கல. இப்போ வந்து பதட்டத்தில் இருக்காங்க தீபனும் தீபிகாவும். ஏன்னா இவங்களுடைய குழந்தையும் இப்போ மிஸ்ஸு. கண்டிப்பாக அந்த கேங் தான் கடத்திட்டு போயிருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸ்க்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக. வெண்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை தப்பான பொம்பளை, இந்த ரவுடிங்களோட கூட்டு கலவாணி தான் இந்த பொம்பளையும் அப்படின்ற விஷயம் நம்ம வெண்பா குட்டிக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க எப்பயோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பொம்பளை, அந்த ரவுடி பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை செக் வச்சு பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நானும் கடத்தப்பட்டிருக்கிறேன் இந்த ரவுடிங்களால் அப்படின்ற விஷயம் அப்படி இருந்தாதான் இந்த குழந்தை வந்து நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணி இப்போ வெண்பாவை மடக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு விஷயம் தெரியணும், அந்த ரவுடிங்களும் இந்த பொம்பளையும் ஒன்று தான், நம்மளை கடத்தி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா வெண்பா ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த செகண்டே வெண்பா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. அது ஈஸி தான். ஆனால் இப்போ விஷயம் வந்து தெரியாத மாதிரி அந்த ரவுடி பொம்பளை வந்து பயங்கர கிளவராக வந்து பிளான் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்போ அதே கேங்கில் வந்து இப்போ ஐஷு குட்டியும் வந்து நிற்க போகிறாங்க. ஏன்னா இன்னும் 2 உருப்படி பிடிச்சோம் அப்படின்னா தலைக்கு 2 லட்சம், 2-3 மாதத்துக்கு உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 குழந்தைங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கெட்ச் போட்டு இந்த ரவுடிங் வந்து எப்படியாவது 2 குழந்தைங்கள கடத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஐஷு மாட்டிக்கிறாங்க. இப்போ நேராக ஐஷுவும் வெண்பா கிட்ட வந்து சேர போகிறாங்க. வெண்பா பார்த்துட்டு ஐஷு நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆக போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேரும் போது தான் இந்த பொம்பளையும் இந்த ரவுடிங்களோட ஒன்று சேர்ந்தவங்க தான், 2 பேரும் ஒரே ஆளுங்க தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து அந்த குடோன்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த கதிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து நான் உன்னை சும்மா விட போகிறதுல உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன், என் பேத்தி மட்டும் கிடைக்கலன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என் பொண்ணு கிடைக்கலன்னா நானே உயிரோட இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வெண்பாவை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றதுனால தான் நான் உயிரை கையில் பிடிச்சின்னு இருக்கேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வெண்பா என்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் நீ என் மூஞ்சிலே முழிக்காத போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே ஆஷா பேசிடுறாரு. ரொம்ப மல்லியும் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெண்பா கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்டு ஒரு வீட்டில எல்லாம் போய் தேடுறாங்க. நாகும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மல்லி இதெல்லாம் பிரம்ம தான், வெண்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோடுக்கே போயிட்டு வெளியே ரோடுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அடிக்கிறாங்க, மல்லியை வந்து நாகம் அடிக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, வெண்பா காணாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பைத்தியம் மாதிரி மல்லி வந்து உளறிட்டு இருக்கிறத விஜய் பார்த்துட்டும் சைலண்ட்டாக போயிடுறாரு. என் பொண்ணும் என் கூட இல்லை, என் புருஷனும் என்னை இப்போ ஒதுக்கி வச்சுட்டாரு, நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு தலையில் அடிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க மல்லி. ஸோ இதுதான் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் இப்போ ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா வெண்பா வந்து கண்டுபிடிக்கணும்.
இப்போ வந்து வெண்பாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் ஈஸி ஆகிடுங்க. ஏன்னா வெண்பாவை கண்டுபிடிக்கணுன்னா தீபிகா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதில் தலையிடாமல் இருக்காங்க. இப்போ ஐஷுவும் போயிட்டு வெண்பா கேங்கில் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தீபிகா வந்து ஐஷுவை தேடுறதுக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. ஐஷுவை கண்டுபிடிக்கும் போது வெண்பாவும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆக போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. கடைசியில் தீபிகா மூலயமா வெண்பாவையும் ஐஷுவையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இதுதான் மாஸாக இருக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.